இது Appleoda புது iPad Air இப்போ Apple M1 சிப்போட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வேறு என்ன புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, எதெல்லாம் போன ஜென்ரேஷன் iPad Air மாதிரியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம், அடுத்து டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டிப்பிக்கலான Apple iPad பாக்ஸ். இன்னும் ரொம்ப ஸ்லிம் ஆகலை, சார்ஜர் உள்ள தான் இருக்குது. சரி, இந்த சீல்ஸை ரிமூவ் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணவொன்னா உள்ள iPad Air இருக்க ப்ளூ வேரியண்ட். இந்த வருஷம் இது போக ஸ்பேஸ் கிரே, பிங்க், பர்பிள், ஸ்டார்லைட் இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் கலர் ஆப்ஷன்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்த பாக்ஸில் ஒரு இன்சர்ட், இதில் ரெகுலரான லீஃப்லெட்ஸ், ஒரு சிம் எஜெக்டர் டூல், இது செல்லுலர் வேரியண்ட்டுங்கிறதுனால அது போக ஒரு 2 ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ், மற்றபடி ஒரு Type-C to Type-C கேபிளும் 20 வாட் சார்ஜரும் இந்த பாக்ஸில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் அன்பாக்சிங்க்கு. இந்த வீடியோவில் இந்த iPad Airல எதெல்லாம் இன்னும் போன ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணல இன்னும் மாறாமல் இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல பில்ட், இது அதே மெட்டல் அண்ட் கிளாஸ் பில்ட், டைமென்ஷன்ஸ் டோட்டலாக மாறவே இல்லை, எக்ஸாக்ட். ஸோ போன வருஷம் iPad Air பற்றி என்னெல்லாம் நல்லது கேள்விப்பட்டீங்களோ பில்டுக்கு, அது எல்லாம் இந்த வருஷமும் அப்ளை ஆகும். இன்ஃபேக்ட் எந்த அளவுக்கு டைமென்ஷன்ஸ் எக்ஸாக்டாக இருக்குன்னா 4th ஜென்ரேஷன் iPad Air ஆக்சசரிஸ் இதில் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் iPad ப்ரோவும் சரி, 11 இன்ச் iPad ப்ரோவோட ஆக்சசரிஸும் இங்கே ஃபிட் ஆகும். இந்த கேஸ் என்னோட 2017 iPad ப்ரோவோடது இந்த Air M1ல பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அதே சமயத்தில் டைமென்ஷன்ஸ் எக்ஸாக்டாக இருக்குன்னா பேட்ரி கெப்பாசிட்டி மாறலை. ஸோ போன ஜென்ரேஷனில் பெருசாக பேட்ரி இஷ்யூஸ் எதுவும் iPad Airல இல்லாததுனால இது ஒரு நெகட்டிவ் கிடையாது. ஸோ பேட்ரி லைஃப் நல்லாயிருக்கும் தான் எதிர்பார்க்குறேன். ஸ்க்ரீனும் அதே ஸ்க்ரீன் தான், 10.9 இன்ச் லிக்விட் ரெட்டினா, 1640x2360 பிக்சல்ஸ், நல்ல தரமான டிஸ்பிளே, ஆக்யூரேட்டான கலர்ஸ், காமிக்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா iPad Air நல்லா ஸ்லீக்காக இருக்குது, ப்ளஸ் வெயிட்டும் வெறும் 460 கிராம்ஸ் தான். ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வேறு சில டேப்லெட்ஸ் அளவுக்கு ரொம்ப அதிகமாக இல்லாட்டியும் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதனால எல்லாமே நல்லா இருக்குன்னுலாம் நான் சொல்லல. அஃப்கோர்ஸ் ஒரு இடத்துல ஆப்பிள் வேலை பார்த்துருக்காங்க. டிஸ்பிளே இவ்வளோ பவர்ஃபுல்லான டேப்லெட்லேயும் இன்னும் 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் தான். ப்ரோமோஷன் 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இது தாறுமாறாக இருந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ அந்த பவருக்கு வருவோம். பட் வேறு என்ன சிமிலராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர்ஸ் 2 சைட்லேயும் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, நல்லா ரிச்சாக லவுடாக இருந்துச்சு. டச் ஐடி மேலே பவர் பட்டனுக்குள்ள பில்டனாக இருக்குது, அதுவும் குவிக்காக ஒர்க் ஆச்சு. இதுலேயும் 2nd ஜென்ரேஷன் ஆப்பிள் பென்சிலுக்கு சப்போர்ட் இருக்குது. ஃபைனலாக பின்னாடி உள்ள ரியர் கேமரா போன ஜென்ரேஷனில் பார்த்தா அதே 12 மெகா பிக்சல் f1.8 செட்டப். ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டீட்டெயில்டு இமேஜஸ், நல்ல டைனாமிக் ரேஞ்சோட, நேச்சுரலான கலர்ஸ். வீடியோன்னு வரையில் 4K 60 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது, எஸ்பெஷலி ஒரு டேப்லெட் ஃபார்ம் ஃபேக்டர்னு வரையில். இப்படி வீடியோ எடுக்கணும்னா, இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்ல குவாலிட்டி வீடியோ எடுக்கலாம். சரி, இது வரைக்கும் போன ஜென்ரேஷனில் இருக்கிற எதெல்லாம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்கிறத பார்த்தோம். அதுக்காக இதில் புதுசாக எதுவுமே இல்லைன்னு கிடையாது. இப்போ புதுசாக என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். முதல்ல உள்ள சிப். ஆப்பிள் அவங்களோட ரொம்ப பாப்புலரான M1 சிப் இந்த டேப்லெட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தேதிக்கு ஒரு போர்ட்டபிள் டிவைஸில் இருக்கிறதுலையே ரொம்ப பவர்ஃபுல்லான சிப் அதுதான். பட் என்னதான் பவர்ஃபுல்லான சிப் இருந்தாலும் டேப்லெட் ஓஎஸ்னு வரையில் ஓரளவு லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் டெஸ்க்டாப் ஓஎஸோட கம்பேர் பண்ணல, மேக் ஓஎஸ் இல்லை விண்டோஸோட கம்பேர் பண்ணல. ஸோ அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் ஒரு டேப்லெட்டுக்கு தேவையாங்கிற கேள்வி இருக்குது. பட் அதுக்கு பதில் ஆமாம் அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம் இந்த பாயிண்டில். எஸ், அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா Air M1 இருக்கிறதுலே கம்மியான ரேட்டுக்கு, ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் கம்மி ரேட் ஒரே சென்டென்ஸில் புரியுது. பட் ஸ்டில் இருக்கிறதுலே லீஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஆப்ஷன் அந்த பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா iPad Air M1. இங்கே iPadOSன்னு வரையில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த ஸ்க்ரீன் சைஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பவர் எல்லாமே இருக்கிறதுனால மல்டி டாஸ்கிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, ஸ்லைட் ஓவராக இருந்தாலும் சரி, எல்லாமே ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க டேப்லெட்ஸ்லேயே இதுதான் இருக்கிறதுலையே பெரிய ஜென்ரேஷனல் ஜம்ப் இன் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. என்ன ரன் பண்ண ட்ரை பண்ணாலும் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. இருக்கிறதுலே டஃபஸ்ட் கேம்ஸ் கூட இதில் மேக்ஸ்ட் அவுட் செட்டிங்ஸில் ஒரு ஸ்டேபிள் சாலிட் ஃப்ரேம் ரேட்டில் விளையாட முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பவர்ஃபுல்லான சிப் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ரேம், இந்த தடவை 8 GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ரேம் இருக்கிறதுனால Air M1 இதுக்கு அப்டேட்ஸ் பல வருஷத்துக்கு ஆப்பிள் ப்ரொவைட் பண்ண முடியணும். அட்லீஸ்ட் 6 வருஷத்துக்கு மேலே 6-7 வருஷத்துக்கு ப்ராப்பரான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
இது போக இன்னும் சின்ன சின்ன சேஞ்சஸ் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. செல்ஃபி கேமரா இப்போ 12 மெகா பிக்சல்ஸ் 7க்கு பதிலாக சென்டர் ஸ்டேஜ் ஆப்ஷனோட. ஸோ பேசிக்காக சென்டர் ஸ்டேஜ்னா 122 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ செல்ஃபி கேமரா. ஸோ இதை கொஞ்சம் க்ராப் இன் பண்ணி தான் உங்களை ட்ராக் பண்ணும். இப்போ ஃபேஸ் டைம் மாதிரி ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கையில் நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை சென்டரில் மெயின்டைன் பண்ணும். எக்ஸ்ட்ராவாக யாராவது ஃப்ரேம்குள்ளே வாக் இன் பண்ணாங்கன்னா இந்த 122 டிகிரி வைடர் ஃபீல்ட் ஆஃப் வியூக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகிக்கும். அடுத்து டைப் சி போர்ட்னு வரையில் இது iPad Pros மாதிரி தண்டர்போல்ட்டாக இல்லாட்டியும் ஸ்பீட்ஸ் வந்து போன ஜென்ரேஷனோட டபுள் பண்ணியிருக்காங்க. 5 Gbpsலேருந்து இப்போ 10 Gbps. ஸோ இந்த iPad Airல 6K டிஸ்பிளே வரைக்கும் அவுட்புட் சப்போர்ட் பண்ண முடியும். இது போக செல்லுலர் வெர்ஷனுக்கு sub-6 GHz 5G சப்போர்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த 5th ஜென்ரேஷன் iPad Airல உள்ள சேஞ்சஸ். நிறைய சேஞ்சஸ் இல்லாட்டியும் நல்ல தரமான சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி அந்த M1 சிப் ரொம்பவே நல்ல வேல்யூ இந்த ப்ரைஸ்க்கு. அஃப்கோர்ஸ் ஆப்பிள் டிவைசஸ்னு வரையில் ப்ரைஸஸ் அதிகம் தான். யூஎஸில் $599 ஸ்டார்ட் ஆகுது. UAEல 2499 dirhams. ஆனால் இந்தியாவில் 54,900 ஸோ அஃப்கோர்ஸ் இன்னும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா பேஸ் ஸ்டோரேஜ் வேரியன்ட் இன்னும் அவங்க மாற்றலை. அதே 64 GB தான் இருக்குது. எல்லாருக்கும் அது கண்டிப்பாக செட் ஆகாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் வேணும்னா 256 GB மட்டும்தான் இன்னொரு ஆப்ஷன். அந்த பாயிண்டில் ப்ரைஸிங் iPad Proக்கு ரொம்பவே க்ளோஸாக இருக்குது. ஸோ அந்த பாயிண்டில் மேபி iPad Pro வாங்குறதே ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கலாம். பட் எனிவேஸ் இப்போ என்ன கேட்டிங்கன்னா இந்த iPad Air நல்ல டேப்லெட். பட் iPad mini மாதிரியே இதில் இந்த ப்ரோமோஷன் டிஸ்பிளே இல்லாதது ஒரு மேஜர் நெகட்டிவாக எனக்கு படுது. ஏன்னா இவ்வளோ பவர் இருந்தும் யூசர் இன்டர்ஃபேஸ் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணல அந்த 60 Hz ரிஃப்ரெஷில் தான் அதை ரன் ஆகுது அப்படிங்கிறது. இன்றைக்கி ஒரு மிட்ரேஞ்ச் சிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதால் 90 Hz இல்லை 120 Hz நார்மல் யூசர் இன்டர்ஃபேஸில் ஈஸியாக புஷ் பண்ண முடியும். பட் இங்கே இவ்வளோ அட்வான்ஸ் சிப் கொடுத்து 60 Hzங்கிறது கொஞ்சம் எனக்கு அது ஒரு நெகட்டிவாக தான் படுது. ஏன்னா இப்போ இதில் ப்ரோமோஷன் கொடுத்துருந்தாங்கன்னா என்னோட பர்சனல் யூஸ்க்கு நான் கண்டிப்பாக iPad Air தான் யூஸ் பண்ணியிருப்பேன். எஸ் இப்போ iPad Proவில் சில அட்வான்டேஜஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இன்னும் 2 எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, ஃபேஸ் ஐடி, அல்ட்ரா வைட் கேமரா, ஃப்ளாஷ், மில்லிமீட்டர் வேவ் 5G, தண்டர்போல்ட், இன்னும் ஒரு பெட்டரான ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ, அதிகமான ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ். பட் இதெல்லாம் வந்து டீல் பிரேக்கர்ஸ் கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா ப்ரோமோஷன் வேணும்னு நினச்சா இந்த டேப்லெட்டை சூஸ் பண்ணாதீங்க. பட் ப்ரோமோஷன் எனக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த iPad Air ஒரு நல்ல வேல்யூன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸுமே வேல்யூ ஃபார் மணி கிடையாது. பட் ஒரு நல்ல தரமான டேப்லெட், பல வருஷத்துக்கு நீங்கள் டிபெண்ட் பண்ணி யூஸ் பண்ண முடிகிற மாதிரி ஒரு டேப்லெட். ஸோ எனிவேஸ் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த புது iPad Air பற்றி, M1 சிப் iPad Air பற்றி? பிடிச்சிருக்கு, பிடிக்கல, இல்லை வேறு ஏதாவது காம்ப்ளெக்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப்பில் தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.